சூர்யா வீட்டில் வந்து நடக்கிற விநாயகர் சதுர்த்தி விழாவில் வந்து இந்த மாதிரி வந்து அவங்கவுங்க மனசுலலாம் உள்ளதை வந்து சீட்டாக எழுதி விநாயகர் சிலைக்கு வந்து மாலையாக போடுங்கன்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தாவும் சொல்கிறாங்க. அதன்படி எல்லாருமே வந்து அவங்க மனசில் இருக்கிறத எழுதுகிறாங்க. அதே மாதிரி சூர்யாவை இத்தனை நாள் நான் நடிச்சிட்டு இருக்கிறது நடிப்பு தான், மகா வந்து என்னை விரும்ப ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதனால் வந்து எப்படியாவது இந்த பிரச்சனையில நான் விடுபடணும், நான் சீக்கிரமாகவே வந்து இந்த நடிப்பை நிறுத்திடணும், எக்காரணம் கூட அவரை ஒய்ஃபாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து அதை எழுதி போட்டுறாரு. இதை வந்து மகா வந்து யோசிக்கிறாங்க. அவருக்கு என்ன விருப்பமோ அதே நிறைவேற்றி வை கடவுளே, அவர் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு வந்து மகாவும் எழுதுகிறாங்க. எல்லாருமே அவங்க ஆசையை எழுதி போட்டுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மகா வந்து சூர்யா என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் ஏற்படுது. உடனே சீட்டை போய் பார்க்கலான்னு நிறைய ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து எல்லோரும் வந்து தடுத்துடுறாங்க, பார்க்க முடியாமல் ஆகிடுது. அதனால் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க எப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி விழாவும் சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து விழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த விழாவில் வந்து பார்த்துட்டே இருக்காங்க, எப்படா அந்த சீட்டை திறக்க போகிறோன்னு சொல்லிட்டு. கரெக்டாக வந்து மகாவுக்கு வந்து சந்தர்ப்பமும் அமையுது. அதே மாதிரி மகா என்ன பண்ணுறாங்க, சீட்டை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து விழா முடிஞ்சு அதிர்ச்சி அடைகிறாங்க. அதில் வந்து சூர்யா எழுதுனது எல்லாத்தையுமே வந்து மகா வந்து படிச்சிடுறாங்க. மகா ரொம்ப விரக்தி அடைகிறாங்க. தான் வாழ்க்கையை வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து மனசு கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அப்போ வந்து மகா எங்கன்னு சொல்லிட்டு எல்லார் இடமும் தேடுறாங்க. அப்போ சூர்யா அவங்க என்ன பண்ணுறது திரும்ப தவிச்சு தேடிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் கோவிலில் போயிட்டு உட்கார மகா வந்து மனசு கஷ்டப்பட்டு அங்கே உட்காந்து ஏன் இப்படி கடவுளை எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தேன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக தாத்தாவும் பாட்டியும் வந்து அர்ச்சகர் அங்கே இருக்க அர்ச்சகர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லி வந்துடுறாங்க. ஏமா இப்படிலாம் பண்ணுறேன்னா, நான் என்னவா இருக்க முடியும் அந்த வீட்டில், இதுக்கப்புறம் அவர் தான் என்னை வெறுத்துட்டாரு, அவர் தான் என்னை வந்து ஒய்ஃபாக நினைக்கலையே, கடைசி வரைக்கும் அவர் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சீட்டில் எழுதி வச்சிருக்காரு, அதுக்கப்புறம் எப்படி எந்த நிலைமையில் நான் போய் அங்கே போய் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகா மனசு கஷ்டப்படுறாங்க. அப்போ தாத்தாவும் பாட்டியும் வந்து ஏமா அப்படிலாம் நினைக்கிறேன், அவங்க மேலே அக்கறை இருக்குமா, கண்டிப்பாக பருவ உன்னை தேடி வருவான் அப்படி, அதெல்லாம் தேடி வரமாட்டாருன்னு கரெக்டாக வந்து சூர்யா தேடி வராரு. பாத்தியாம்மா நாங்கள் சொன்னோம்ல, ஏன் இப்படிலாம் பண்ணுற மகா, எங்கே போயிட்ட, உன்னை காணாமல் இவ்வளோ தவிச்சு போயிட்டேன்னு தெரியுமா, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நாங்கள் சொன்னோம்ல அப்படின்னோடனே மகா வந்து யோசிக்கிறாங்க. நீ எதையும் வந்து யோசிக்காமல் வாமா, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா. சரி எதுக்காக இங்கே வந்த, இல்லைடா அவள் வந்து நைட்டில் வந்து அவங்க வீட்டு பிரச்சனைலாம் தீர்ந்தால் இங்கே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கினாலாம், நைட்டு வந்து தங்குறேன்னு சொல்லிட்டு கோயிலில், அதனால தான் வந்து தங்குறா அப்படின்ற மாதிரி சொல்லி வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுறாங்க. அடுத்து எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து யோசிக்கிறாங்க, ஏன் மகா திடீர்னு நைட்டு தங்குறேன்னு சொன்னால் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தானே போனோம் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்து வந்து மகா வந்து சூர்யா பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏன் இவர் நடந்துக்கிறாரு, கடைசி வரைக்கும் என் மேலே இவருக்கு அன்பே வராதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மகா வந்து போகும்போது தடிக்கிறதுக்காக வந்து நல்லா இடிச்சுக்கிறாங்க. சூர்யா வந்து பார்க்குறாரு, மகா தாங்கி தாங்கி நடந்து வராங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்றாங்க. என்ன நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, இங்கே வர போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு என்ன பண்ணுறாரு, அவங்களோட காலை எடுத்து அவரோட தொட மேலே வச்சு அப்படியே வந்து நீவி விடுறாரு. ரொம்ப வலிக்குதா, ஆமாம் அப்படின்றாங்க. உடனே வந்து மருந்து போட்டு விடுறாரு, அப்படியே தைலம் போட்டு நல்லா வந்து நீவி விடுறாரு. இதெல்லாம் தாத்தா பாட்டியும் பார்க்குறாங்க. பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல மகாக்கு, அப்படி யோசிக்கிறாங்க. இவர் உடனே வந்து சரி ரெஸ்ட் எடு, நீ ரொம்ப வேலை செஞ்சுட்ட புரியுதா, சும்மா வேலை செஞ்சுட்டே இருந்தேன்னா இப்படி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எல்லாமே பணிவிடலாம் பண்ணிட்டு போகிறாரு. இதெல்லாம் பார்க்குற மகாக்கு ஒன்றுமே புரியல. நேராக போய் கிருஷ்ணன் கிட்டே வேண்டுறாங்க. என்ன தான் நடந்துட்டுருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியல, என் வாழ்க்கையில் நடிக்கிறாருன்னு தெரிஞ்சும் வந்து அந்த அன்புக்காக நான் ஏங்க ஆரம்பிச்சிட்டேன், தயவு செய்து என்னை இவரே பிரிச்சுட்டாங்க, தயவு செய்து எங்கள் 2 பேரையும் வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. நம்ம மகா இதோட முடியுது.